நம்மளுடைய பலத்தை காமிக்கணும்னா நம்ம வேலை பொறுப்பாளர்கள் போட்டு வச்சிருந்தோம்னா இந்த சொன்ன கமிட்டிகள் கிட்டத்தட்ட 3 வருஷமா சொல்லிட்டு இருக்கோம். ஒவ்வொரு செயற்குழுலையும் இப்படி கமிட்டிகளை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை நிறைவேற்றணும்னா அங்க அதுக்கான ரெஸ்பான்ஸ் ரொம்ப மரியாதை கிடைக்கும். இதே போலதான் மாவட்ட செயலாளருக்கு மாவட்ட செயலாளர்கள் சதய விழாவா, பிறந்த நாளா, மாநாடா, தலைவர் அந்த மாவட்டத்துக்கு வருகிறார்களா, மாவட்ட செயலாளர் இண்டிவிஜுவலா போஸ்ட் போட்டே ஆகணும். அவர் மட்டுமே தனிப்பட்ட முறையில் அவர் போஸ்ட் அவர் படத்தை மட்டும் போட்டு வரவேற்று வைக்க வேண்டும். அதே போல் இந்த மாநில பொறுப்பாளர்களுக்கும் மாவட்ட செயலாளர்களுக்கும் இன்னொரு பணி, பெரிய பணி என்ன இருக்கு அப்படின்னா, ஒரு மாநாடு நடக்குது, சதய விழா அது மாதிரி நடக்கும்போது அந்தந்த மண்டலத்தில் இருக்க மாநில பொறுப்பாளர் மாவட்ட செயலாளர்களை இணைத்து பத்திரிகைகளை விளம்பரம் கொடுப்பதை செய்ய வேண்டும். அந்தந்த ஜோன்ல இருக்கவங்க மாநில செயலாளர்கள் மாவட்ட செயலாளர்கள் இணைந்து பத்திரிகையில விளம்பரம் கொடுத்தே ஆக வேண்டும் உங்க பகுதியில். அப்பதான் நீங்க உங்க பகுதியில் நடக்கின்ற ஆர்ப்பாட்டம், போராட்டங்கள், கூட்டங்கள், ஒன்றிய கூட்டம் வரைக்கும், கிளை கூட்டம் வரைக்கும் அந்த பத்திரிகையோ, கோவையோ, தஞ்சையோ தொடர்புல அந்த பத்திரிகையாளர் இருக்கும்போது ஒரு கிளை கூட்டம் நடத்தி கூட நீங்க செய்தியை கொடுக்கும் போது பத்திரிகையில செய்தி போடுவாங்க. அந்த செய்தி வரும்போது தான் அரசு அதிகாரிகளுக்கும் போலீஸுகளுக்கும் ரிப்போர்ட் போகும். இந்த செய்திகள் டிவி சேனல்லையும் பத்திரிகை சேனல்லையும் அனைத்து அதிகாரிகளும் பார்ப்பாங்க. டெய்லி எவ்வளவு செய்தி வந்திருக்கு, என்னென்ன செய்தி வந்திருக்கு, எந்த மாதிரி அமைப்புகள் செய்தி வந்திருக்குன்னு பார்ப்பாங்க. அப்ப நம்மளோட ஒரு கிளை கூட்டம் நடக்கிறது, ஒன்றிய கூட்டம் நடக்கிறது, மாவட்ட கூட்டம் நடக்கிறது, இந்த தீர்மானம் நிறைவேற்றிருக்கோம், இந்த மனுவை கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறது செய்திகள் வரும்போது தான் நமக்கு ரெக்கார்ட் ஆகும். அந்த மாவட்ட செயலாளர்கள் மாவட்ட கூட்டம் நடத்தி, ஒன்றிய கூட்டம் நடத்தி அங்கு உள்ள பிரச்சனைகளை என்னன்னு கேட்டு மாதம் ஒரு முறை மாவட்ட ஆட்சியாளர்களை சந்தித்தே தீர வேண்டும். கடைபிடித்தாங்க, அப்படியே விட்டாங்க. ஆனா இந்த முறை இந்த செயற்குள்ள தீர்மானமா நம்ம சொல்றோம், மாவட்ட ஆட்சியாளர்களையும் மற்றும் எந்த பிரச்சனையோ அதை துறை சார்ந்த அதிகாரிகளை பார்த்து நீங்கள் மனு கொடுக்க வேண்டும்.